திருச்சி சுப்பிரமணியபுரம் பகுதியில் இபிஎஸ்ஐ வரவேற்று வைக்கப்பட்ட பேனர்களை அகற்ற போலீசார் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். பேனரை அகற்ற மறுப்பு தெரிவித்து காவல்துறையினருடன் அதிமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த அண்மை செய்தியை பார்க்கிறோம். வாக்குவாதத்தை தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட முயன்ற அதிமுகவினருடன் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோவிந்தராஜ் வழங்கிட கேட்கலாம். கோவிந்தராஜ், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். சிந்துஜா, அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக மூன்றாம் கட்ட சுற்றுப்பயணத்தின் இறுதி பயணமாக திருச்சி மாவட்டத்தில் மேற்கொள்கிறார். 23, 24, 25 ஆகிய 3 தினங்கள் இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிறார். திருச்சி மாவட்டத்தில் மொத்தம் 9 சட்டமன்ற தொகுதிகளிலும் சென்று அங்கு பரப்புரை மேற்கொள்கிறார். இதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை வரவேற்பதற்காக திருச்சி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் பேனர்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் திருச்சி மாவட்டம் சுப்பிரமணியபுரம் பகுதியில் அதிமுக பேனர்கள் வைக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து அங்கு பேனர்களை வைக்கக்கூடாது என போலீசார் அறிவுறுத்தியதாக தெரிகிறது. இதனை கண்டித்து அதிமுக நிர்வாகிகள் அந்த பகுதியில் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். தொடர்ந்து அப்பகுதி வழியாக தான் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பயணம் செய்து வரவுள்ள நிலையில் திடீரென அவர்கள் மறியலில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. தொடர்ந்து காவல்துறையினர் அவர்களை கைது செய்ய முற்பட்டனர். இதன் காரணமாக தொடர்ந்து அதிமுகவினர் அவர்களிடம் போலீசார் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். சிந்துஜா, நன்றி கோவிந்தராஜ். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.